ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் அம்மு சேனல். இன்றைக்கி என்ன ரெசிபி செய்ய போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, மணக்க வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோ அருமையாக அட்டகாசமான சுவையான ரசம் தாங்க வைக்க போகிறோம். ரசம் அடிச்சிக்கவே முடியாது. ஒரு தட்டு சாதம் போட்டால் கூட சாப்பிடலாம். இந்த மாதிரி நீங்கள் ரசம் செஞ்சிங்கன்னா இதுக்கு சைடிஷ் கூட தேவையில்லை. இங்கே வீடே அவ்வளோ மணக்குது. வாங்க இந்த ரசத்தை எப்படி வைக்கலான்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கு ஒரு ஜார் எடுத்துக்கோங்க. ஜாரில் முதல்ல ஒரு கைப்பிடி அளவு தனியா சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு ஸ்பூன் அளவு மிளகு சேர்த்துக்கோங்க. 1.5 ஸ்பூன் அளவு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு 6-7 பல் பூண்டு நம்ம சேர்த்துக்க போகிறோம். தோல் உரித்தாலும் சரி, உரிக்கலனாலும் சரி, சரியா? இது கூட கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறோம். கருவேப்பிலை சேர்த்து அரைக்கும் போது அவ்வளோ சூப்பராக வாசமாக இருக்கும். இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ நம்ம எலுமிச்சை சைஸில் கொஞ்சம் போல் புளி எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். ரொம்ப புளி போடக்கூடாது. சின்ன எலுமிச்சை சைஸில் புளி இருந்தால் போதும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. அதில் இருக்க திப்பியெல்லாம் கூட நீங்கள் தனியாக எடுத்துடுங்க. அது தேவையில்லை. இப்போது 2 தக்காளி பழம் எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கட்டும். அதில் இருக்க அந்த காம்பெல்லாம் எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கூடவே ஒரு 4 பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. ஒரு 2 கருவேப்பிலை அது கூடயே போட்டு இந்த மாதிரி நம்ம கையில் பிசைஞ்சு எடுக்கும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரசம் கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து பிசையும் போது அருமையாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்ச புளி தண்ணியை இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ இது கூட கொத்தமல்லியும் சேர்த்து போட்டுக்கோங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து போட்டுக்கோங்க. மஞ்சள் பொடி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இந்த ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி வச்சு ரசத்தை நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுக்கணும் இல்லையா? வாங்க தாளிச்சிடலாம். அதுக்கு ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு, ஜீரகம் சேர்த்து பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சு வரும்போது கொஞ்சம் போல் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு ஒரு 4 சேர்த்து அதையும் பொரிய விடுங்க. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், நிறைய போடக்கூடாது. சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயம் நீங்கள் தட்டி போட்டாலும் சரி, முழுசாக போட்டாலும் சரி. நான் முழுசாக போட்டிருக்கேன். இது கூட ஒரு 2 வரமிளகாய் நல்லா கிள்ளி போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இப்போ இது கூட நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது கூட நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா, மிளகு, சீரகம், தனியா பொடி, அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வதக்கும் போதே வீடே மணக்கும். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். 4 வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க கூட கேட்பாங்க, என்ன ரசம் ரெசிபியா இன்றைக்கி உங்கள் வீட்டில்? அருமையாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது, எப்படி செய்கிறீங்கன்னு கேட்பாங்க. இப்போ இது கூட பெருங்காய பொடி நம்ம சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இப்போ கொஞ்சம் போல் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை எண்ணெயில் வதக்குனா அது ஒரு டேஸ்ட். அதனால் எண்ணெயில் ஒரு 4 கருவேப்பிலை போட்டு இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கலாம். இப்போது நம்ம கரைச்சி வச்சோம் இல்லையா ரசம், அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதில் சேர்த்துக்கோங்க. இதை இப்போ நல்லா கொதி வரணும். கொதினா ரொம்ப கொதிலாம் வரக்கூடாது. நல்லா சூடேறி பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த மாதிரி பபிள்ஸ் வரட்டும். தண்ணி எவ்வளோ வேணும்னு பார்த்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இந்த பபிள்ஸ் வருது பாருங்கள். இந்த மாதிரி பபிள்ஸ் வந்தால் போதும். ரசம் ரொம்ப கொதிக்கணுன்ற அவசியமே கிடையாது. அவ்வளோதாங்க. அருமையான அட்டகாசமான மணக்கும் ரசம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு அடிச்சிக்கவே முடியாது. சைடிஷ்ஷே தேவையில்லை. நீங்கள் ஒரு சாதம் இருந்தால் கூட சாப்பிடலாம். ரசமே பிடிக்காது எனக்குன்னு சொல்கிறவங்க கூட இந்த ரசத்தை சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரசம் வச்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே நம்ம வீடியோக்கு பக்கத்தில் ஹைப் பட்டன் சொல்லிவிட்டு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி நமக்கு பாயிண்ட்ஸ் கொடுங்க. ரொம்ப பிடிச்சிருந்தா சூப்பர் சேட் பண்ணுங்கள், சூப்பர் தேங்க்ஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாங்க இந்த ரசம் சாப்பிட்டுட்டு கண்டிப்பாக எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும், அருமையாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். அடிச்சிக்கவே முடியாது. உங்கள் வீட்டுக்கு வர்றவங்க திரும்ப இந்த ரசத்தை வச்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சூப்பராக இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.